மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 80. நந்துவின் கோபமான குரலை கேட்டு திகைத்தாள் பிரியா. அவன் அருகில் நெருங்கி அமர்ந்தவள் அவன் கன்னம் பற்றி தன்னை பார்க்கச் செய்தாள். என் மேல கோபமா என்று வருத்தமாக கேட்டாள். உனக்கு எப்படி தோணுது என்றான். ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னு தோணுது. அப்போ அதுதான் நிஜம் சொல்லிவிட்டு மறுபடியும் புத்தகத்தின் பக்கம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். இன்னும் நெருங்கி அமர்ந்து அவன் கன்னம் பற்றி மறுபடியும் தன்னை பார்க்கச் செய்தாள். சரி, நான் அவன்கிட்ட அப்படி பேசினது தப்புதான். அவள் முடிக்கும் முன் அவன் கூர்மையாக அவளை பார்த்து கூறினான். ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட தப்புதான்னு. அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான்னு யோசிச்சியா? என்னை விட உனக்கு தானே அவனை பத்தி நல்லா தெரியும். சொந்த அண்ணனா இருந்தாலும் உன்னை என்கிட்ட நெருங்க விடாம பார்த்துக்கிட்டவன் அவன். அண்ணன் உன்கிட்ட விருப்பமே சொல்லல, அதுக்குள்ள ஏன் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிறேன்னு உன்னை திட்டினவன் அவன். பிரியாவின் கண்கள் கலங்கின. நாங்க யாரும் என்னைக்கும் கண்ணியம் தவறி நடந்தது இல்லை. என்னோட அண்ணனும் அண்ணியும் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன். ஆனா நீ என்ன பண்ண? நீ அவனை தப்பு சொல்றது சரியா? அவன் கேட்டதும் சுருக்கென்ற வலி ஒன்று அவள் மனதில் தைத்தது. அமைதியாக அவனிடம் இருந்து விலகி அமர்ந்தாள். அசிங்கம் செய்தது எல்லாம் நீ. என் தம்பியை அசிங்கம் என்று எப்படி சொல்வாய்? தன் கணவன் தன்னை கேட்காமல் கேட்பதாக உணர்ந்தாள். அவன் வார்த்தைகள் அவளுக்கு அவமானமாக போனது. எதுவும் பேசாமல் அவனுக்கு முதுகை காட்டி படுத்து கொண்டாள். இதற்கு மேலும் தன்னை தண்டிக்க வார்த்தைகள் தேவையில்லை என்று உணர்ந்தவள் உதட்டை கடித்து தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு கண்களை மூடி உறங்க முயற்சித்தாள். தன் அறையில் குப்புற படுத்து கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருந்த நவநீதனின் முதுகில் ஏறோ ஊற அது என்ன என்று புரிந்தவனின் இதழில் புன்னகை அரும்பியது. மெதுவாக இழுத்து அவன் அருகில் தலையணையில் படுக்க வைத்தான் அஸ்விதாவை. அஸ்விக்குட்டி, இன்னும் தூங்கலையா? என்ன இங்க வந்திருக்கீங்க என்றான் அவள் பட்டு கன்னத்தில் மென்மையாக முத்தம் வைத்து. அவன் வைத்த ஒற்ற முத்தத்திற்கு பதிலாக அவன் இரு கன்னங்களிலும் மாறி மாறி எண்ணற்ற முத்தங்களை தந்தாள் அஸ்விதா. அப்பா, என்ன இன்னைக்கு பாப்பா இவ்வளவு உம்மா கொடுக்குறீங்க? என்ன விஷயம் என்றான் சிரித்து கொண்டே. அமைதியாக அவன் முகம் பார்த்து கேட்டாள். சித்தப்பா, இன்னைக்கு நீங்க ஏன் அழுதீங்க? அப்போதுதான் அவன் உணர்ந்தான். பிள்ளைகள் வீட்டில் இருந்தார்கள் அல்லவா? கடவுளே, அவர்கள் முன் என்னென்னவோ பேசி எப்படியெல்லாம் செய்து விட்டேனே. வேதனையில் முகம் சுருக்கினான். அவன் கன்னம் பற்றி வருத்தத்தோடு கேட்டாள் அஸ்விதா. பிரியா சித்தி கூட சண்டையா? அவள் கேட்ட விதத்தில் சிரித்து விட்டான் நவநீதன். பதில் சொல்லுங்க சித்தப்பா. அவன் கன்னங்களை பிடித்து ஆட்டி அவள் கேட்க என்றான். அதுக்கு தான் அழுதீங்களா? அவன் கையை எடுத்து உள்ளங்கையில் முத்தம் வைத்தவள், கை ரொம்ப வலிக்குதா சித்தப்பா என்றாள். அவர்கள் வீட்டின் அந்த குட்டி தேவதையை தன்னுடன் இறுக்கமாக அணைத்து கொண்டான் நவநீதன். இல்லடா, சித்தப்பாவுக்கு வலிக்கல, கொஞ்சமா வலிச்சுக்கிட்டு இருந்ததா. இப்போ பாப்பா முத்தம் கொடுத்த உடனே சரியா போயிடுச்சு. நிஜம்மா? நிஜம்மா. ஆமா, ஆதி தூங்கிட்டானா? நீ மட்டும் ஏன் தூங்கல? நீங்க ஏன் அழுதீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா, ஆதி அண்ணா கிட்ட கேட்டேன். அவன் தான் சொன்னான், உங்களுக்கும் பிரியா சித்திக்கும் சண்டைன்னு. நான் சோகமா ஆயிட்டேனா, அப்போ அண்ணா சொன்னான், நீ ஏன் சோகமா இருக்க? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்திலே சிரிச்சு பேசிக்குவாங்களாம். பெரியப்பா சொல்லியிருக்காரு, நீ பேசாம தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டான். எனக்கு தான் தூக்கம் வரவே இல்லை. உங்க கூட தூங்கணும்னு அப்பா கிட்ட கேட்டேனா, அப்பா சரின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. நான் இன்னைக்கு உங்க கூடவே தூங்கட்டுமா சித்தப்பா? அவளுடைய மழலை அழகில் மனதை பறிகொடுத்தவன் அப்படியே அவளை கட்டி கொண்டு தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டான். சித்தப்பாழுதான் உனக்கு கஷ்டமா இருக்குமா? ஆமாம் என்பதை போல் முகத்தை சுருக்கி தலையை மேலும் கீழும் அசைத்தாள். அதை கண்டு உரக்க சிரித்தான் நவநீதன். எழுந்து அமர்ந்தவன் அவளை தன் கால் முட்டியின் மேல் அமர்த்தி கொண்டு விளையாட ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து கேட்டான். நாளைக்கு ஸ்கூல் இல்லையா? தூங்க வேண்டாமா? தூக்கம் வருது சித்தப்பா. அப்போ தூங்கலாமா என்றவன் அவன் அருகில் அவளை படுக்க வைத்து கொண்டான். அவன் கன்னத்தை பிடித்து செல்லமாக கிள்ளியவாறே கேட்டாள் அஸ்விதா. நீங்க எப்போ பிரியா சித்திக்கிட்ட பேசுவீங்க? நாளைக்கு காலையிலேயே பேசுறீங்களா? பேசுறேன். அவன் கூறியதும் அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது. அமைதியாக கண்களை மூடி உறங்கத் தொடங்கினாள். அவளை தட்டி கொடுத்து உறங்க வைத்தவன் பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு தானும் உறங்கி போனான். காலையில் நவநீதன் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருக்க அப்போதுதான் குளித்துவிட்டு வந்தாள் பிரியா. அப்பொழுது சென்று அவளிடம் பேசலாமா என்று யோசித்து கொண்டிருக்கையில் நந்து எழுந்து அறையை விட்டு வெளியில் வந்தான். சென்று காலை கடன்களை முடித்துவிட்டு வந்த நவநீதனின் அருகில் அமர்ந்தான். ஆங்கில தினசரியை எடுத்து புரட்ட ஆரம்பித்தான். பிரியா காஃபியை எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் நீட்ட தினசரியில் இருந்து தலையை நிமிர்த்தாமலேயே அதனை வாங்கி கொண்டான் நந்து.
அவள் முகம் சிறியதாக சுருங்க அதனை கண்டு கொண்டு விட்டான் நவநீதன். அவள் எதுவும் பேசாமல் சென்று விட்டாள். சட்டென்று நந்துவின் கையை பிடித்து தன் புறம் திருப்பியவன், அண்ணா என்றான். என்னடா, பிரியா கூட சண்டையா என்றான் கோபமாக. சோஃபாவின் கட்டையில் கையை ஊன்றி தன் கன்னத்தில் கை வைத்து நவநீதனை ஆழ்ந்த பார்வை பார்த்தான் நந்து. எதற்காக அப்படி பார்க்கிறான் என்று புரியாமல் விழித்தான் நவநீதன். எதுக்கு இப்போ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? என்னடா பிரியான்னு சொல்ற, அண்ணி இல்லையா? அவன் கேள்வியில் திகைத்தான். அண்ணா, அது ஏதோ நேத்து கோபத்துல சொன்னேன், இப்போ அதுவா பிரச்சனை? அப்படியா? கோபத்துல சொன்னதையெல்லாம் பிரச்சனையாக்க கூடாதா? சரி சரி என்று விட்டு மறுபடியும் தினசரியை படிக்க ஆரம்பித்தான். திகைத்தான் நவநீதன். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன் சமையலறையை நோக்கி திரும்பி கத்தினான். பிரியா, எனக்கு ஒரு காஃபி போடுடி. பிரியாவின் முகத்தில் மென்னகை அரும்பியது. அவள் அருகில் நின்றிருந்த நித்யா தலையில் அடித்து கொண்டாள். இதுங்கள என்று சொல்லி பல்லை கடித்தாள். வேகமாக ஒரு காஃபியை போட்டு எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள் பிரியா. ஏன், நானும் தானே இங்கே உட்காந்துருக்கேன். உன் புருஷனுக்கு மட்டும்தான் தருவியா? எங்களுக்கெல்லாம் தரமாட்டியா? நான் கேட்டதுக்கு அப்புறம்தான் கொடுப்பியா என்ன? வேண்டுமென்றே அவன் வம்பிழுக்க அவனை முறைத்தவள் சட்டென்று அவன் அருகில் அமர்ந்து அவன் கையை கட்டி கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டாள். அவள் விழியிலிருந்து வழிந்த கண்ணீர் அவன் சட்டையை நனைக்க, சி பிரியா, என்னடி பண்ற? கேட்டுக்கொண்டே அவள் முகத்தை தன் மேல் இருந்து விலக்கியவன், சட்டையெல்லாம் ஈர பண்றேன் பாரு என்று தன் சட்டையை சரி செய்து கொண்டான். தீயாக அவனை முறைத்தவள் அவனை சரமாரியாக அடிக்கத் தொடங்கினாள். போடா எருமை பன்னி என்று அவள் திட்டத் தொடங்க நந்துவிற்கு சிரிப்பு வர தொடங்கியது. எங்கே அங்கே இருந்தால் சிரித்து விடுவோமோ என்று எண்ணி அவசரமாக எழுந்து தோட்டத்தின் பக்கம் சென்று விட்டான். அப்போது வேணு ஆதியையும் அஸ்விதாவையும் எழுப்பி வெளியில் அழைத்து வர இருவரும் கண்டது நவநீதனும் பிரியாவும் அடித்து சண்டை போட்டு கொண்டிருந்த காட்சியைத்தான். வேகமாக ஓடி வந்து அவர்கள் மேல் ஏறி கொண்டவர்கள் இருவருக்கும் முத்தமழை பொழிந்தார்கள். ஐய, கப்படிக்குது, முதல்ல போய் பிரஷ் பண்ணிக்கிட்டு வாங்க என்று நவநீதன் அவர்களை பிடித்து கீழே விட, குழந்தைங்க கிட்ட என்னடா பேசுற, நீங்க வாங்க என்று இருவரையும் இழுத்து அணைத்து கொண்டாள் பிரியா. நவநீதனுக்கு கொக்கு காட்டிவிட்டு அஸ்விதா சிரிக்க, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பெரியப்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் என்றான் ஆதி தன் ஒற்றை விரலை அஸ்விதாவிடம் நீட்டி ஆட்டியவாறு. அவளும் ஆமாம் என்பதை போல் வேகமாக தலையசைத்தாள். எங்க 2 பேரும் பிரஷ் பண்ண போகலையா? நித்யாவின் அதட்டலில் இருவரும் தெரித்து ஓடினார்கள். கலகலவென சிரித்தாள் பிரியா. நாளைக்கு உன் பாப்பாவும் இப்படித்தான் மிரட்டுவியா? சிரித்து கொண்டே நவநீதன் கேட்டான். நான் மிரட்ட மாட்டேன்பா, என் பாப்பாவையும் சேர்த்து நித்யாக்காவே பார்த்துக்கிட்டும். அடியே, என்னை பார்த்தா எப்படிடி தெரியுது உனக்கு என்று முறைத்து விட்டு சென்றாள் நித்யா. மறுபடியும் சிரித்துவிட்டு எழுந்து வேலையை பார்க்க சென்று விட்டாள் பிரியா. பிரியா மருத்துவமனைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். குளித்துவிட்டு வந்த நந்து தன் உடைகளை அணிந்து கொண்டு வாட்சை தேடினான். அது காணாமல் அறை முழுவதும் தேடினான். எங்க போச்சு என்று யோசித்தவாறே பிரியாவை பார்க்க அவள் கண்ணாடியின் முன் நின்று தலை சீவி கொண்டிருந்தாள். சட்டென்று அவன் பார்வையை பார்த்துவிட்டு மாற்றிக்கொள்ள சிறு புன்னகை ஒன்று அவன் இதழில் அரும்பியது. அவள் அருகில் வந்தவன் அவளை பிடித்து தன் பக்கம் திருப்பினான். என்ன என்றாள் கோபமான முகத்தோடு. என்னோட வாட்சை கொடு. என்கிட்ட இல்லை. அப்படியா என்றவன் அவளை மெல்ல நகர்த்தி சுவற்றோடு நிறுத்தினான். நீயா கொடுக்கறியா இல்லை நானே எடுத்துக்கவா? எதுக்கு இப்போ என்கிட்ட வம்பு பண்றீங்க? என்கிட்ட இல்லை, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, வழிவிடுங்க என்று அவன் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டாள். அவனோ நகர்வேனா என்பதைப் போல் அப்படியே நின்று இருந்தான். அவள் முகத்தையே இமைக்காமல் பார்த்திருக்க அவன் பார்வையை தவிர்த்து அங்கே இங்கே கீழே என்று பார்த்து கொண்டிருந்தாள் பிரியா. இன்னும் நெருங்கி நின்றான் நந்து. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவள் முடிக்கும் முன் அவள் இதழில் ஒரு முத்தம் வைத்தான் நந்து. அவள் முகத்தை காதலோடு பார்த்து நின்றான். நேத்து ராத்திரி என்னை பற்றி பேசினது என்ன, இப்போ இப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிறது என்ன? அவள் கோபமாக அந்த ஒரு கேள்வியை கேட்டு முடிப்பதற்குள் 100 முத்தங்களை அவள் இதழில் தந்துவிட்டான் அவள் கல்வனவன் என்று சலித்து கொண்டவள் அவனை அணைத்து அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். என்ன பண்றது, லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். நீங்க என்ன பேசினாலும் வெக்கங்கெட்டு உங்க பின்னாடியே தானே என் மனசு போகுது. முகத்தை சுருக்கி கூறினாள். மென்மையாக தன் மனைவியை தழுவி அவள் தலையை வருடியவாறு கூறினான் நந்து. அவன் கூறியதை கேட்டு திகைத்தாள் பிரியா. நந்து கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.